கருத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோயில்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக இடம்லாம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை பணியை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றும் கோயில்பட்டியினுடைய நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய பாதைகள் பல ஆண்டுகளாக ஆக்கப்பட்டது. போன பிறகு அதை நகராட்சியில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த துறையில் கேட்டு அந்த ரோடையும் செய்து தர வேண்டும். அதே போல் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கோவில்பட்டி செண்புலி அம்மன் கோவிலிலே 10 மண்டபப்படி இருக்கு. அதுல 3 மண்டபப்படிதாரர்களுக்கு இடவசதி இல்லை. ஒன்று யோகீஸ்வரர்களுக்கும், ஒன்று கம்பவர் சமுதாயத்துக்கும், ஒன்று இல்லத்து பிள்ளைமாருக்கும் 3 பேருக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஈபியினுடைய அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பகுதியிலே 10,000 குடும்பங்கள் குடியிருக்கிறது. டவுன்லயும் கிராமத்திலையும் வரக்கூடிய பாதை, அதில் உயர் மின் அழுத்தம் வயர் செல்கிறது. அதை பாதை மாற்றி அமைத்து தருமா என்பதை உங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய நாகப்பட்டினம் தொகுதியில் நாகூர் நகரில் அடிக்கடி மின் அழுத்தம் காரணமாக மின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. எனவே அங்கே ஒரு துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று கேட்க விரும்புகின்றேன். நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஃபர்லாக் முறையில் சென்ற ஆட்சியில் அவர்களுக்கு நீண்ட விடுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போதும் ஃபர்லாகுக்காக அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலனை செய்து அவர்களுக்கு ஃபர்லாக் கிடைப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்று கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரிமங்கலம் பேரூராட்சி பகுதியில் கோடாலம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அந்த கோயிலுக்கு சொந்தமான பகுதியிலே 500க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். இப்பொழுது கடந்த 4 வாரத்திற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி 12 வாரங்களில் காலி செய்ய வேண்டும் என்று, அங்கே மீட்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் மாண்புமிகு இந்து அமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்த இடத்திற்கு குறைந்தபட்சம் வாடகை நிர்ணயம் செய்து அந்த வீடுகளை காலி செய்யாமல் தொடர்ந்து அந்த பகுதியை வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன்.